ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க. அதாவது நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, அதுவும் நேச்சுரலாக கன்சீவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை எல்லாமே நார்மலாக இருக்கிற அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டியாக இருக்கலாம். இப்படி என்ன மாதிரியான காரணங்களாலேயோ, இல்லை ஒரு இர்ரெகுலர் பீரியட்ஸ், இல்லைனா ஒரு எண்டோமெட்ரியோசிஸ், ஃபைப்ராய்ட்ஸ், இப்படி என்ன காரணங்களால் உங்களுக்கு கர்ப்பம் தள்ளி போயிருந்தாலும் நீங்கள் எல்லாருமே ஓவராலாக இந்த 3 டிப்ஸை 3 ஹோம் ரெமெடியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் நினச்சதை விட நல்ல விதமாகவே நீங்கள் நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியும். ஸோ அதுக்கான அந்த 3 டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன். நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹோம்மேட் ஹெல்தி அண்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே ஹோம்மேடாக ஃப்ரெஷ் பேட்சாக செஞ்சு நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இன்ஃபர்டிலிட்டியிலேருந்து டயபெட்டிஸ் வரைக்கும், சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தேவையான எல்லா ஆர்கானிக் மில்லட் ப்ராடக்ட்ஸ், ஹெல்த் மிக்ஸ், கஞ்சி வெரைட்டிஸ், அப்புறமா பார்த்திங்கன்னா லட்டு வெரைட்டிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. வெயிட் லாஸ் பவுடர், இர்ரெகுலர் பீரியட்ஸுக்கான பவுடர், கருஞ்சீரக ஓமம் பவுடர் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான மெனுவை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவில் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, அதுவும் நேச்சுரல் ப்ரெக்னென்சிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறது, அதாவது ஓவராலாக என்ன மாதிரியான டிப்ஸ் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது நமக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு தெரியலை அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்காக தான். இதில் நான் பார்த்திங்கன்னா இப்போ 3 டிப்ஸ் சொல்ல போகிறேன். இந்த 3 டிப்ஸுமே நீங்கள் என்ன காரணத்துக்காக ப்ரெக்னென்சி தள்ளி போயிருந்தாலுமே நீங்கள் இந்த 3 டிப்ஸும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதில் நான் ஃபஸ்ட்டாக சொல்ல போகிற டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹிப் பாத். அதாவது ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ அவங்களோட ஃபர்டிலிட்டி பூஸ்டப் பண்ணுறதுக்கு, கருமுட்டையோட குவாலிட்டி அண்ட் க்ரோத் இது எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஈவன் பார்த்திங்கன்னா ஸ்பெர்ம் குவாலிட்டி, ஸ்பெர்ம் க்ரோத்தையும் ப்ரொடக்ஷனையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஹிப் பாத் இப்போ ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ்னு நிறைய டாக்டர்ஸே அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹிப் பாத் பார்த்திங்கன்னா நீங்கள் மட்டும் இல்லை, அதாவது ஒய்ஃப் மட்டும் இல்லை, ஹஸ்பண்டும் சேர்ந்து செய்யலாம். 2 பேரையுமே செய்ய வைங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஹிப் பாத் எப்படி பண்ணணும், எவ்வளோ நேரம் பண்ணணும், எப்படி பண்ணால் இதுக்கு பலன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம ரீசெண்டாக தெளிவாக டீட்டெயில்டாகவே தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கை நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஹிப் பாத் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு நல்ல டப்பில், பாத் டப் மாதிரி கூட இருக்கலாம். அதில் உங்களோட இடுப்பு வரைக்கும் நல்லா முங்கி உள்ளே உட்கார மாதிரி வார்ம் வாட்டரை நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ் உங்களோட அதாவது பெல்விஸ் பகுதி, அதாவது அடி வயிற்று பகுதி நல்லா அமுங்குற மாதிரி உள்ளே உட்காந்துருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா உங்களோட ஓவரியில், அப்புறமா ரீப்ரொடக்ஷன், அதாவது இனப்பெருக்க உறுப்புகளில், யூட்ரஸில், அப்புறமா எல்லாத்துலேயுமே ரத்த ஓட்டம் அதிகரித்து உங்களுக்கு கருமுட்டை குவாலிட்டி, எக் க்ரோத் எல்லாமே நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு எண்டோமெட்ரியோசிஸ், ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகும். அதுக்கப்புறமா நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா யோகா உங்களோட ஃபர்டிலிட்டியை பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்கு, சீக்கிரம் கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தட் அப்படின்னே நான் சொல்லுவேன். இதுவும் பார்த்திங்கன்னா ஃபர்டிலிட்டி யோகானே நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அதில் நிறைய போசஸ் நம்ம சொல்லியிருக்கோம். பட் இருந்தாலும் நான் இங்கே ஸ்பெசிஃபிக்காக எப்போவுமே எல்லா வீடியோலையுமே சொல்கிற 2 முக்கியமான யோகா போஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று பட்டர்ஃப்ளை யோகா போஸ், அதாவது பத்தகோணாசனா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லெக்ஸ் அப் த வால் போஸ். இந்த 2 போஸுமே பார்த்திங்கன்னா உங்களோட இன்ஃபர்டிலிட்டியை சரி பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு போஸஸ். இதோடு சேர்த்து இன்னுமே நிறைய போஸஸ் அவைலபிளாக இருக்குது யோகாவில். ஸோ நீங்கள் இன்னும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா
அந்த வீடியோவோட லிங்க்கையும் வந்து நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணால் போதும். அதுக்கப்புறம் 3ஆவதாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்டர் ஆயில் பேக் இல்லைனா ஃபர்டிலிட்டி மசாஜ், விளக்கெண்ணெய் மசாஜ். அதாவது விளக்கெண்ணெயை பயன்படுத்தி எப்படி வந்து ஃபர்டிலிட்டி பேக் வந்து போட்டுக்கிறது, இன்னொன்று வந்து எப்படி ஃபர்டிலிட்டி மசாஜ் பண்ணுறது. இது ரிலேட்டடாகவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் இது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து விளக்கெண்ணெய் நல்ல சுத்தமான விளக்கெண்ணெய் வாங்கி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு பீரியட்ஸ் டைமில் பண்ணக்கூடாது, அதே மாதிரி ஆஃப்டர் ஓவலேஷன் பண்ணக்கூடாது. பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு ஓவலேஷன் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி 2 டைம்ஸும் பண்ணலாம். அதாவது வயிறு நல்லா எம்டியாக இருக்கும்போது காலையில் நைட்டு அப்படின்னு 2 டைம்ஸும் பண்ணலாம், இல்லை ஒரு டைம் பண்ணாலே நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விளக்கெண்ணெயை உங்களோட தொப்புளில் ஊற்றி அடி வயிற்று, அதாவது பெல்விக் ஏரியாவில், உங்களோட யுட்ரஸ் இருக்கிற ஏரியாவில் வந்து மெதுவாக கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் ரொம்ப ஜென்டிலாக மசாஜ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து பண்ணணும். அதுக்கப்புறமா இல்லைனா ஒரு இப்போ இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் இது மாதிரி இப்போ ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. இதை வந்து வாங்கி இதில் வந்து கேஸ்டர் ஆயிலை அப்ளை பண்ணி லைட்டாக ஒரு சொட்டு வந்து தொப்புலையும் வச்சுட்டு நல்லா மெதுவாக மசாஜ் பண்ணிவிட்டு இந்த பேக்கை வந்து அப்படியே வயிற்றில் போட்டுக்கணும். போட்டுட்டு ஒரு வார்ம் வாட்டர் பாட்டில் இல்லை ஏதோ ஒன்று வச்சு அப்படியே லைட்டாக மெதுவாக அப்படியே ரோல் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லை அப்படி எதுவும் ரோல் பண்ண தேவையில்லை, அப்படியே கூட விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இதுவும் வந்து இன்ஃபர்டிலிட்டியாக ப்ராப்ளம்னால கஷ்டப்படுறவங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டினால் பாதிக்கப்பட்டவங்க, அதே மாதிரி ஃபைப்ராய்ட்ஸ், பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இதனால் பாதிக்கப்பட்டவங்க, கருமுட்டை வளர்ச்சி கம்மியாக இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இந்த ஃபர்டிலிட்டி மசாஜை வந்து ஃபாலோ பண்ணி அவங்க வந்து நேச்சுரலாக கன்சீவும் ஆகியிருக்காங்க. இது வந்து நிறைய பேருக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த கேஸ்டர் ஆயில் பேக் அண்ட் ஃபர்டிலிட்டி மசாஜ் ரெண்டுக்குமே நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது கூட நான் சொன்ன அந்த யோகா போசஸ், அதுக்கப்புறமா ஹிப் பாத், இது 3ஐயும் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க ஒரு ரொட்டீனாக வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும். இது கூட நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நம்ம வீடியோஸில் சொல்லிகிட்ருக்கிற மாதிரியான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், டயட் சேஞ்சஸ் இது எல்லாமே கொண்டு வரும்போது நிச்சயமாக அவங்களால நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த 3 இது வரைக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்ததில்ல, மேபி இப்போ செஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, என்ன ஃபாலோ பண்ணணும்னு தெரியலை அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ண முடியும். நம்ம ஆரோக்கிய உணவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.